ஓடி வாங்கினே அண்ணே கிடைச்சிருச்சு என்னடா கிடைச்சிருச்சு? புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை மீரா மிதுன் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். பட்டியல் இன மக்கள் குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக நடிகை மீரா மிதுன் மற்றும் அவரது ஆண் நண்பர் ஷாம் அபிஷேக்கை கேரளாவில் வைத்து போலீசார் கைது செய்தனர். புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். உன்னை இறந்துகிறார். ஒரு மாதத்துக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. திகில் பாண்டி தொழிலதிபர் சூரிய பிரகாஷுடைய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. இந்த செனம் கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா சார்? நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே? நீங்க யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். இதையடுத்து மீரா மிதுன் புழல் மகளிர் தனிச்சிறையில் இருந்து வெளியே வந்தார். நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே? ஆமா. வீடியோ மட்டும் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. முடியாது. ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நீ திமிரா பேசுறான். என்னன்னா காரணம் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணு.